வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த ஒரு வீடியோல 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 6ல பயிற்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். அந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எக்ஸாம் சென்டரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வந்து பாருங்க, திறன் அறிவோம் அப்படிங்கிற டைட்டிலோட கொடுத்துருக்காங்க. பல உள் தரிக இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அது சரியானது உழவர் ஏர் மண் மாடு அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது. அடுத்தும் தமிழ்நாட்டை ஒன்றுபடுத்தக்கூடிய இலக்கியமாக மாப்போசி கருதியது எதுனா சிலப்பதிகாரத்தை தான் அவர் கருதினார். ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம். மூன்றாவதும் நச்சுளைவேல் கோக்கோதை நாடு நல் யானை கோக்கிள்ளி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையும் நச்சுளைவேல் கோக்கோதை நாடு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர நாடு குறிப்பிடுறாங்க. நல் யானை யானைங்கிறதுனால நம்மளுக்கு சோழ நாடு குறிப்பிடுறாங்க. பாருங்க, வேல் அப்படிங்கிறது நம்மளுக்கு சேர நாடு, அப்புறம் யானைங்கிறது சோழ நாடு. அப்ப தேர்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய சேர நாடு சோழ நாடுங்கிறத பாத்துக்கோங்க. அடுத்து இரு நாடு அரசர்களும் தும்பபூவை சூடி போடுவதன் காரணம் என்ன? வலிமையை நிலைநாட்டல் அப்படிங்கிறத ஆன்சர் இருக்கும். தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வலிமையை நிலைநாட்டும். ஐந்தும் மாளவன் குன்றம் போலான் வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாளவன் குன்றமும் வேளவன் குன்றமும் குறிப்பவை முறையும். மாளவன்னா திருமால் குன்றம் வரும், அதாவது திருப்பதி வரும். அடுத்து வேளவன் குன்றம் அப்படின்னா திருத்தணி வரும். திருப்பதியும் திருத்தணியும் அப்படிங்கிறது வரும். இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 5க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது. குறுவுனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிலர் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து இது வந்து நீங்க ஆன்சர் பாக்குறதா பாத்துக்கோங்க. மற்றபடி இங்க முக்கியமானது கிடையாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் கொஸ்டின் போட்டிருக்கேன், அதுலயும் பாத்துக்கோங்க. அதுல இருந்து உங்களுக்கு தெரியும். மற்றபடி உங்களுக்கு இது தேவை கிடையாது. நம்ம எல்லாருமே பேக் பார்க்கல, புக்கின் தான் பாக்குறோம், அதனால இது தேவையில்லை. இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். பகர்வனர் திரு நகர் வீதியும் பட்டினும் மயிரனும் பருத்து நூலினும் கட்டு நூலினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரம்பம் மகளும். இவடிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் என்ன? சிலப்பதிகாரம். பாடலில் உள்ள மோனையை எடுத்தல் இது வரும், இது வரும், இது வரும். சாரி, இது ரெண்டு தான் வரும். இந்த இடத்துல வந்து இது கா தூ வராதும். அடுத்து எதுகை சொற்களை எடுத்துக்க பாத்தீங்கன்னா பட்டினும் கட்டினும் அப்படிங்கிறதுலாம் வரும். அடுத்து கார்கள் பொருள் தருக. கார்கள்னா என்ன வரும்? நெய்பவர் அப்படிங்கிறது வரும். அப்ப இப்பாடல் குறிப்பிடக்கூடிய நறுமண பொருட்கள் யாருன்னா தூசும் துகிரும் ஆரமும் மகளும். அப்படின்னா தூசும் துகிரும் தான் இங்க ஆன்சரா வரும். ஆரம் அகிலம் அதுதான் ஆன்சரா வரும். தூசும் துகிர்னா தூசுனா பட்டு துகிர்னா பவளம் வரும். ஆரம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சந்தனம் அந்த மாதிரியான நறுமண பொருட்கள் கூடியது, அதான் ஆரமும் மகளும் தான் வரும். ஆன்சர் வரும். அடுத்து இதை வந்து நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. சின்னதா முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, மற்றபடி இங்க முக்கியமானது கிடையாது. இது சும்மா நம்ம கிட்ட புக் பேக்ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள். அடுத்து படித்து பார்த்து சுவைக்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, படித்து பார்த்து சுவைக்க அப்படிங்கிறதுல ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம், என்றும் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளியின் வாழ்வு உயரும் வகை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஒரு பாடலை இயற்றியவர் கவி காமு ஷெரீப் அப்படிங்கிறவரும் இந்த ஒரு பாடலை இயற்றியிருக்கிறாரு. ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம், வறுமை ஏகும் வரை செய்பவருக்கே வாழ்த்து கூறுவோம், என்றும் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகளின் வாழ்வு உயரும் வகை செய்பவருக்கே நம்மளுக்கு வாழ்த்து கூறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவி காமு ஷெரீப் அப்படிங்கிறவர் குறிப்பிடுறாரு. கவி காமு ஷெரீப் அப்படிங்கிறவர் குறிப்பிடுறாரு. மொழிபெயர்க்கம். அமாங் த 5 geographical divisions of the Tamil country in Sangam literature, the Mathuram region was fit for cultivation as it had the most fertile lands. The property of a farmer depended on getting the necessary sunlight, seasonal rains, and the fertility of the soil. Among these elements of nature, sunlight was considered indispensable by the ancient Tamils அப்படின்னு சொல்றாங்க. பண்டைய தமிழர்களால் சூரிய ஒளி வந்து முதன்மையானதாக கருதப்படுது அப்படிங்கிறத கடைசியா சொல்றாங்க. இங்க வந்து ரொம்ப முக்கியமானது என்ன? இந்த தமிழ் படத்தில பண்டைய தமிழர்களால் முக்கியமானதாக குறிப்பிடக்கூடியது, முதன்மையானதாக குறிப்பிடக்கூடிய சூரிய ஒளியை சொல்றாங்க. பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர்களை அமைக்க, இதெல்லாம் நமக்கு ஈஸியானது. இன்னும் சிறிது நேரம் வரப்போகிறேன்ங்கிறதுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் வரப்போகிறேன். இல்லாமல் இருக்கிறது, அதாவது கஞ்சியில் சற்று உப்பு இல்லாமல் இருக்கிறது. கொஞ்சம் அதிகம், சோற்றில் உப்பு கொஞ்சம் அதிகம், அந்த மாதிரி எழுதலாம். முன்னுக்கு பின் அப்படிங்கிறதுனா மறக்க நினைக்கிறேன். முன்னுக்கு பின்னா காவலர்களிடம் மாட்டிக்கொண்ட திருடன் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசினான். மறக்க நினைக்கிறேன் அப்படின்னா கடந்த காலத்து உயரங்களை மறக்க நினைக்கிறேன், இந்த மாதிரி எழுதுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை நீங்க எழுதுறப்ப தொடர்பான தொடர்களை மட்டும் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க, அவங்க எழுத சொல்ல மாட்டாங்க. 4 ஆப்ஷன்ல இதோட தொடர்புடைய நீங்க எழுத வேண்டியது அவ்வளவுதான். பாருங்க, இதுல மூவேந்தர்கள் 4 திசை போற்றி வளர்க்கப்பட்ட 3 தமிழ் உலக மொழிகளில் உயர்ந்ததென்று செம்மாந்த கூற்றிற்கும் தமிழ் இலக்கியங்களில் அமைந்துள்ளன. 2 தனைகள்
அமைப்பே காரணமாகும். 3 பாலை முழுமையாக தந்த தமிழின் சிறப்பினை 5 திணைகளில் அழகுற விளக்குபவை சங்க இலக்கியங்கள். 4 நிலத்தில் பசித்தவருக்கு 6 சுவை உடைய உணவு போல 10 பாட்டுகளையும் 8 தொகைகளையும் படித்தவருக்கு மனத்திற்கு இனிமை ஈந்து தமிழ் பெருமை சான்றுகின்றன. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சும்மா சிம்பிளா சொல்லிருக்காங்க தமிழுடைய பெருமையை, மற்றபடி கிடையாது. அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த திசைகள்னா என்ன, 10 பாட்டுனா என்ன, அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கேயாவது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்க, கடிதம் எழுதுகன்னு சொல்லிருக்காங்க. உழவு தொழிலுக்கு வந்தனை சிவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பருக்காக எழுதுங்க. அதாவது அந்நாள்தல் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுங்க. எதுக்கு? உங்களுடைய பொங்கல் மலர்ல வந்து அந்த நீங்க எழுதின இந்த உழவு தொழிலுக்கு வந்தனை சிவம் அப்படிங்கிற உங்களுடைய கற்றையை அங்க வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. மற்றபடி இங்க ஒண்ணுமே கிடையாது. அடுத்து பாருங்க, இங்க ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடலில் இடம்பெற்றுள்ள தமிழ் புலவர்களுடைய பெயர்களை கண்டறிந்து எழுதுக. கம்பன் முதல் இருக்கு. கம்பனும்னா கம்பன். கண்டேத்தும் உமறு புலவர், இந்த இடத்துல உமறு புலவர். கம்பன் உமறு புலவர் எந்த கொம்பனும் பிணியும் அறம்படும் ஜவாது ஆசு கவியை ஜவாது ஆசு கவி அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஆசு கவி. அடுத்து காசிம் புலவர், குணங்குடியார், அப்புறமா சேகனா புலவர், அடுத்து செய்குதம்பி பாவலர், சீர்தமிழ் மறக்காதன்றோ அப்படின்னு சொல்றாங்க. யாரு? கம்பன், உமறு புலவர், கொம்பன் கிடையாது, ஜவாது ஆசு கவியை, அடுத்து காசிலம் புலவர், குணங்குடியாரை, சேகனா புலவர், செய்குதம்பி பாவலர், இவர்களை மட்டும்தான் நம்மளுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சும்மா சிம்பிளான விஷயங்கள் தான். நம்ம இந்த படத்துல வந்து நீங்க எந்த மாவட்டமோ அதை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். நீங்க எந்த மாவட்டமோ அதை வந்து நீங்க இங்க எழுதிக்கோங்க. அதுதான் இது, மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. அது பாருங்க, கீழ்காணும் நாள்காட்டிக்கு புதன்கிழமை 1ஆம் தேதியாக கொண்டு தமிழ் எண்களால் நிரப்புக அப்படின்னு இருக்காங்க. இதை வந்து நிரப்பலாம். பாருங்க, 1, 2, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 3வது வரும், 4 வரும், 5, அதுக்கப்புறமா 6 வரும், 7 வந்து பாத்தீங்கன்னா இது, 8, 9 நம்மளுக்கு எப்படி வரும்னு சொன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். 9 இப்படி வராது. 9 இதுலயே இப்படி சுருங்கின மாதிரி வரும் 9. அடுத்து 10 வந்து பாத்தீங்கன்னா கா போட்டு 0 வரும். அடுத்து அது 11க்கு கா க 11, 12க்கு வந்து பாத்தீங்கன்னா காவோட சேர்த்து ஒரு ஊ வரும். 13க்கு நம்மளுக்கு எப்படி வரும்னா நம்மளுக்கு கா போட்டு அந்த நியூ வரும். அடுத்து அதே மாதிரி கா போட்டு சா வரும், கா போட்டு ரூ வரும், கா போட்டு சா வரும். ஏன்னா இது 16, அடுத்து 17க்கு கா போட்டு ஏவும், 18க்கு கா போட்டு ஆவும், 19க்கு கா போட்டு இந்த இது வரும், நியூலயே வித்தியாசமானது. அடுத்து 20க்கு வந்து பாத்தீங்கன்னா 2வதுக்கு ஊ போட்டு 0 வரும். அடுத்து ஊ போட்டு 21க்கு இது வரும். 22க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரும். 23க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா இது வரும். 24க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வரும். 25க்கு இது வரும். 26க்கு வந்து பாத்தீங்கன்னா ஊ போட்டு சா உடைய 2 துணைக்கால் வரும். 27க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ வரும். 28க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ வரும். 29க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு இந்த இது வரும். 30க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ போட்டு வந்து பாத்தீங்கன்னா 0 வரும். அடுத்து 31, 32 32லாம் வராது, 31 தான் வரும். இது கீழ்காணும் புதன்கிழமை 1ஆம் தேதியாக கொண்டு தமிழன்களின் நிரப்புக. நம்ம 31 தேர்வுகள் வரைக்கும் போய் எழுதணும் இல்லையா, அதான் இங்க எழுதிருக்காங்க. அதை வந்து எழுத சொல்லிருக்காங்க. அடுத்து பாருங்க, தொடரை படித்து விடைகளை எழுதுக அப்படின்னு சொல்லிருக்காங்க. நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். இங்க படித்தல், இங்க கற்றல். அடுத்து புதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. இங்க எரு தேவைன்னா இங்க கரு தேவை. கல் சிலை ஆகுமெனில் நெல் சோறு ஆகும். கல்லு வந்து சிலை ஆகும், நெல்லு வந்து சோறு ஆகும். குரலிலிருந்து பேச்சு எனில் விரலிலிருந்து எழுத்து. குரல்ல இருந்து பேச்சுனா விரல்ல இருந்து நம்மளுக்கு எழுத்து. மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது பூவில். மீன் நீர்ல இருக்கும், தேனு பூவுல இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. பாருங்க, முதல்ருக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்றல் அப்படிங்கிறது முதல் வரும். 2வதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருங்கிறது 2வது வரும். 3வதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோறுங்கிறது வரும். 4வது எழுத்து, 5வது வந்து பாத்தீங்கன்னா பூ அப்படிங்கிறது வரும். இதான் வந்து பாருங்க. அப்ப வரிசையா வந்து பாத்தோம்னா 3, 1, 2, 5, 4 அப்படிங்கிறது வரும். அடுத்து குணகரன் அப்படின்னா நற்குணம் மிக்கவன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நற்குணம் மிக்கவன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து நகல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பிரதி அப்படிங்கறத சொல்றாங்க. நகல் அப்படின்னா பிரதிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு வேற பெயர் பூட்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிங்கம், புலி இதெல்லாமே வரும். யானை இதெல்லாம் அந்த விலங்குகள்ல ஒரு சிலதை குறிக்கக்கூடியதான் இந்த இதுல பூட்கைங்கிறதும். இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எழுதிக்கோங்க, இல்லைன்னா நீங்க வேற எதையாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உழவு தொழில் செய்து இவங்க வந்து இது பண்ணக்கூடியது இல்லையா, அதான் வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இதை வச்சு நான் ஒண்ணு சொல்றேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாத்துக்கோங்க. ஏற்புடிக்கும் தோளிலே ஏது சுமை தேடுங்கள், உழும் களனிலே ஏது சுமை தேடுங்கள்.
உணவின்றி உலகமது சுழலாது உழவரின்றி உயிர்கள் ஏதும் வாழாதும் உழுதுண்டு தொழுதுண்டு வாழ்வது வாழ்க்கையாகுமா உழுதுண்டு வாழ்வதே வாழ்க்கை அல்லவா அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்ல இங்க எழுதிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எழுதுங்க. இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அல்லது ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்க இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். படிப்போம் பயன்படுத்துவோம் கடை சொற்கள் அப்படிங்கறத மாத்தி நம்மளுக்கு படிப்போம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அக்ரிமெண்ட்னா நம்மளுக்கு ஒப்பந்தம். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். இது பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமாவும் இருக்கும். அக்ரிமெண்ட்னா நம்மளுக்கு ஒப்பந்தம். டிஸ்கோஸ் அப்படிங்கிறது சொற்பொழிவு. இது நம்மளுக்கு கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு கிடையாது அதிகமா. அதனால டிஸ்கோஸ் அப்படிங்கிறது சொற்பொழிவு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மோனார்ச்சி அப்படிங்கிறது முடியாச்சு. மோனார்ச்சி அப்படிங்கிறதுலாம் முடியாச்சு அப்படிங்கிறது சொல்றாங்க. பார்டர்னா இல்லை. இதெல்லாம் அதிகமா கேள்விப்பட்டிருவோம். அதிகமா கேள்விப்பட்டிருவோம். மற்றதெல்லாம் லைட்டா கேள்விப்பட்டிருவோம். ஞாபகம் மட்டும் இருக்கக்கூடியதா இருக்கும். அப்புறம் பார்டர்னா எல்லை அப்படிங்கிறது வரும். ரிபெல்லியன் அப்படிங்கிறது வந்து கிளர்ச்சி. ரிபெல்லியன் அப்படிங்கிறது கிளர்ச்சியில வரும். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். ஒப்பந்தம்னா அக்ரிமெண்ட். சொற்பொழிவுனா டிஸ்கோஸ். டிஸ்கோஸ்னா சொற்பொழிவு. முடியாச்சுன்னா மொனராட்சி. மொனராட்சினா முடியாச்சு. எல்லைனா பார்டர். பார்டர்னா எல்லை. கிளர்ச்சினா ரிபெல்லியன். ரிபெல்லியன் அப்படின்னா சொன்னா கிளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து நிற்காதற்காக அரசுகளால் நிறுவப்படும் கட்டிடங்களிலும் சிலைகளிலும் நிறுவியவர் பெயர் நிறுவப்பட்ட காலம் நோக்கம் சார்ந்த பிற செய்திகளும் தாங்கிய கல்வெட்டுகளை பதித்திருப்பீர்கள். இவை நமது இன்றைய வரலாற்றை புலப்படுத்துபவை. அதுபோலவே கோவில்களிலும் பழமையான நினைவு சின்னங்களிலும் கட்டியவர்கள் பெயர்களும் வரலாறும் இடம்பெற்றிருக்கும். அவை நம் பழம் பெருமைகளையும் வரலாற்றையும் அறிய செய்யும் அரிய ஆவணங்கள் என்றும் அறிவீர்கள் தானே. இவற்றை பராமரிக்கவும் பாதுகாப்பவும் உங்களால் இயன்ற செயல்கள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, இதுக்கு அவங்க 2 கொடுத்திருக்காங்க. கல்வெட்டுகள் வழி அறியலாகும் செய்திகளை என் நண்பர்களுடன் என் நண்பர்களுக்கு கூறுவேன். அவற்றின் மதிப்பை குறைக்கும்படி எதுவும் கூற அனுமதிக்க மாட்டேன். கல்வெட்டுகள் குறித்து அவர்களை பெருமிதம் அடைய செய்வேன். அப்புறமா வந்து அதனுடைய பெருமைகளை சொல்லுவேன். இங்க என்னென்ன இருக்குங்கிறத சொல்லுவேன். நம்முடைய தமிழ் பெருமையை சொல்லுவேன். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க எழுதிக்கலாம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குப்பை போட்டு தவிர்ப்பேன். அங்க வந்து தேவையில்லாத விஷயங்களை பண்றதை தடுப்பேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எழுதிக்கோங்க. கடைசி பகுதி பார்க்கலாம். அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறிவை விரிவு செய், அதாவது இந்த பக்கம் ஒரு சில 3 நூல்கள் கொடுத்திருப்பாங்க. இந்த பக்கம் வந்து அந்த நூலுடைய ஆசிரியர்கள் கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான் பார்க்கலாம். பாருங்க, என் கதை அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். ரொம்ப பிரபலமான ஒரு கவிஞர். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு எழுதினதான் என் கதை அப்படிங்கிறது. அது பாருங்க, ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்திலே படிச்சோம். 6வது இயல்ல இருக்கக்கூடியதும் மங்கையராலை பிறப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடம் பார்த்தோம். நீங்க என்ன பார்க்கலன்னா அந்த பாடத்துல போய் பாருங்க. அதுலயுமே வரி வரியா ஒவ்வொரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கேன். 1 மார்க் கொஸ்டின்ஸ். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ராஜம் கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா வேருக்கு நீர் அப்படிங்கிற ஒரு புதினத்தை எழுதியிருக்கிறாங்க. முத்துசாமிங்கிறவர் நாற்காலிக்காரர் அப்படிங்கறத எழுதியிருக்காரு. என் கதை அப்படிங்கறதனுடைய ஆசிரியர்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். வேருக்கு நீர் அப்படிங்கிறது ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க தான் இதனுடைய ஆசிரியர். நாற்காலிக்காரர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முத்துசாமி அப்படிங்கிறது நாற்காலிக்காரர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. முத்துசாமினா நாற்காலிக்காரர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்துல ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸை பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸாம் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு பாடத்தினுடைய ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.